அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. ஒரு நாள் இயேசு நற்செய்தி அறிவிக்க போயிட்டு இருக்கும்போது வழியில பிறவியிலேயே பார்வையில்லாத ஒருத்தரை பார்த்தாரு. அப்போ அவரோட சீடர்கள், ரபி, இவர் பார்வையற்றவரா இருக்க காரணம் இவர் செஞ்ச பாவமா இல்ல இவர் பெற்றோர் செஞ்ச பாவமான்னு கேட்டாங்க. அதுக்கு இயேசு, இவர் செஞ்ச பாவமும் இல்ல இவர் பெற்றோர் செஞ்ச பாவமும் இல்ல, கடவுளின் வல்லமை இவர் வழியா வெளிப்படணும் தான் இவரு பார்வையற்றவரா இருக்காருன்னு சொன்னாரு. அப்புறம் இயேசு தரையில உமிழ்நீரால ஒரு சேறு உண்டாக்கி அத பார்வையில்லாதவரோட கண்ணில் தடவினாரு. அப்புறம் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவு, உனக்கு பார்வை கிடைக்கும்னு சொன்னாரு. அந்த பார்வை இல்லாதவரு சிலோவாம் குளத்துக்கு போக அங்க இருந்தவங்க உதவுனாங்க. அவரு குளத்துக்கு போய் தன்னோட கண்களை கழுவினாரு. உடனே அவருக்கு பார்வை கிடைச்சிடுச்சு. அவரு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சாரு. இத பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.